வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதுவும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் லோன் வாங்குறதுக்கான ஒரு நியூ பேடே லோன் அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிற இந்த ஒரு அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஆன் டைம் அப்படிங்கிறது தான். அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இதில் நான் ரியலாகவே அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் இதில் லோன் வந்து வாங்க முடியும். அடுத்தது இதில் வந்து நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, 2 கேட்டகரிக்குமே இவங்க லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய லோனுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டென்யூர் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 61 நாள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 15 நாளிலிருந்து மேக்ஸிமம் 365 நாள், அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து வந்துடும். இதில் ஏபிஆரே வந்து 35% தான் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டே வந்து 35% வந்து வந்துடும். அதே மாதிரி ப்ராசஸிங் அப்படிங்கிறது இங்கே வந்து 2% மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரியல் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கந்துவட்டி ரேஞ்சுக்கு தான் இருக்கும் இதோட அப்ளிகேஷன். மோஸ்ட்லி வந்து பேடே லோன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது வந்து வட்டி வந்து கந்துவட்டி ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா அப் டு 10% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நான் அப்ளை பண்ணும்போது 10% தான் வந்து காமிச்சாங்க. பட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வெறும் 2%. ஸோ இது வந்து ஃபேக் தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ரியலாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயிலை உங்களுக்கு காமிக்கிறேன், அதை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதுமே லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி கேட்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும். அடுத்தது நம்மளுக்கான கேஒசி, ஆதார் கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ். ஸோ இந்த 3 டீட்டெயில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கான லோன் ஆஃபர் எவ்வளோ அப்படிங்கிறத காமிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த லோன் ஒர்த்தாக இருந்ததுன்னா நீங்கள் ஆக்செப்ட் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனில் மறுபடி ஒரு சில மிஸ்ஸிங் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக இசைன் வெரிஃபை வந்து பண்ணணும். ஸோ இது வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில் அப்படின்னு இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக் டீட்டெயிலில் நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க பேன் கார்டில் இருக்கிற மாதிரி, அடுத்தது டேட் ஆஃப் பர்த் இதுவும் பேனில் இருக்கிற மாதிரி, அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேலரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். சேலரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ வருமோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த சேலரி எந்த டேட்டில் உங்களுக்கு டெபாசிட்டட் ஆகும், அதாவது கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டேட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை இங்கே என்ட்ரு பண்ணிக்கிட்டேன்னா ஸ்டேட்டு, சிட்டி அதுவே எடுத்துக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலாக நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து ஓவராலாக ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே கொடுத்துருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயிலை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கேஒசியை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி ஆத்தென்டிகேட் வித் டிஜிலாக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கூட இங்கே வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கான டீட்டெயிலை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் கார்டு அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த டிக் பாக்ஸ் நேரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிவன் த ஆக்சஸ் த டிஜிட்டல் லாக்கர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கு அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கேஒசி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஒசி டன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கான செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் எலிஜிபிள் அன்லாக் யுவர் லோன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதுக்கு காமிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எவ்வளோ லோன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டினியூ மட்டும் கொடுத்தா போதும். இப்போ ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29,000 நமக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் இதை பார்த்துட்டு சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம், நமக்கு வந்து எவ்வளோ எலிஜிபிள் காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க ஆனால் லோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் தேவையில்லை அப்படின்னா ரிஜெக்டட்னு நீங்களே கொடுத்துருங்க, இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறமும் ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதில் வந்து நமக்கு எலிஜிபிளான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29,500 நமக்கு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஸ்கோரல் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து வேரி பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 29,500 வரைக்கும் நம்மளால் வேரி பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் டைமிங், அதாவது டென்யூர் டைம், நம்ம எத்தனை நாள் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு கொடுத்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 38 நாள் மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து பேடே லோன் அப்படின்னு சொல்கிறது. பேடே லோனை பொறுத்தவரை உங்களுக்கு வட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் எடுக்கிறது அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது, ஒர்த்லெஸ் லோன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இதில் வேரி பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 38 நாள் வேணுமா, இல்லை வந்துட்டு குறைஞ்சபட்சம் 7 நாள்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 38 நாள் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை நாள் ரீபேமெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான வட்டி அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். இப்போ 7 நாளையில் இந்த லோனை வந்து நம்ம எடுத்து ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,065 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். டோட்டலாக நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது 30,565 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 38 நாள் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா வட்டி எவ்வளோ வருது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,210 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து கந்து வட்டியில் மீட்ரு வட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு தான் இதில் வட்டி வந்து பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அங்கே வந்து 35% தான் ஏபிஆர் கொடுத்துருக்காங்க. ஏபிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பிடிக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீ, இன்ட்ரெஸ்ட்டு, வேறு என்னென்ன ஃபீயெல்லாம் பிடிக்கிறாங்களோ எல்லாம் சேர்த்த ஒரு அமௌண்ட்டை தான் அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட்டட் வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் ஏபிஆர். ஏபிஆரில் 35% அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு ஏமாத்துறாங்க. ஆனால் வட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1% வட்டி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு 30 நாள்னா மாதத்துக்கே 30%. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னு கால்குலேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. இது கந்து வட்டியா இல்லை அதை விட மோசமான வட்டியா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் காமிக்கும் போது எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, வெறும் 2% தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க, 10% ப்ராசஸிங் ஃபீ. நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 10% ப்ராசஸிங் ஃபீயாகவே வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இந்த மாதிரி அதிகமான ப்ராசஸிங் ஃபீ இந்த மாதிரி கந்து வட்டி லோனுக்கு வந்து வருது அப்படின்னா எடுக்காமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருங்க. இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்கு இது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வட்டியும் ரொம்ப கந்து வட்டி, ஒர்த்லெஸ்ஸான ஒரு லோன் தான். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்செப்ட் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இ-சைன் வெரிஃபை பண்ணணும். இது ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வேண்டாம் இதை நீங்களே ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இதில் ரிஜெக்டட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜெக்டட் வந்து பண்ணிக்கலாம். 29,000 ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40,710 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். அந்தளவுக்கு வட்டிங்கிறது ரொம்ப அதிகமானது தான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோனில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இந்த லோன் அப்படிங்கிறது ஒரு யூஸ்லெஸ்ஸான லோன் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.